ஆனால் கொஞ்சம் ரீச் ஆகும், அவ்வளோதான். எங்களுக்கு ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி பண்ணுவோம். அவர் யூடியூப்பில் இது பண்ணுறாரு. சரி வாங்க ஜி, நம்ம கடை ஒன்று இருக்கும், தலைக்கறி கடை. எல்லாமே இருக்குல்ல மட்டனில். கம்மியாக போட்டு நாளைக்குன்னு வந்து நிறைய போடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம், அக்ஷயா சிக்கன் சென்டர் சொல்லிட்டு. இவர் தான் வந்து அக்ஷயா டிஃபன் சென்டரோட ஓனரு. இவங்க வந்து நிறைய மட்டனில் வெரைட்டியான ஈவினிங் வந்து ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இவங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப. எங்கள் வீட்டுக்கெலாம் நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். வேறு லெவலில் இருக்கும் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய இந்த மாதிரி தலைக்கறி சமைச்சு சாப்பிட்டாங்க. நம்ம சாப்பிட்டா இப்போ ஈவினிங் இவங்க சமைச்சு வச்சுருக்காங்க ஜி. மார்னிங் கறியில் நம்ம இங்கே தான் வாங்கணும். ஆமாம், அதை நம்ம வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடணும்ல. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு தராங்க. அது வந்து ஒரு மினிமம் காஸ்ட்டில் தான் இருக்குது. நிறைய குவான்டிட்டியோடு போட்டு தராங்க. இவர் தான் வந்து இதோட மெயின் மாஸ்டர் ஓனர். இவர் பேர் வந்து இவர் தான் வந்து ஈவினிங் அந்த ஃபுட் எல்லாமே வந்து கோஆர்டினேட் பண்ணி இவர் தான் பார்த்துக்கிறாரு. என்னென்ன இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லுவார். இப்போ ஆமாம், கம்மிங். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி மசாலா. ஓகே. வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் தலைக்கறி. ஓகே. இது வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி. ஓகே. செட்டிநாடு சிக்கன் கிரேவி திக்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் நுரையீரல் கிரேவி. ஆமாம், வேறு லெவலில் இருக்கு. செஞ்சு அதில் ஒரு டிஷ் சாப்பிடணும் போல இருக்கு. பாருங்க சார், அது மாதிரி மிளகு ஜீரகம் எல்லாமே அரைச்சி தான் போடுறோம். வந்து ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் வந்து ஹாட்டு, மாங்காய், கிட்னி இது மூணுமே கலந்து ஒரு கிரேவி மாதிரி போடுறோம். மட்டன் ஹாட் இருக்கும், கிட்னி இருக்கும், மாங்காய் இருக்கும், மூணுமே கலந்த மாதிரி போட்டிருக்கோம். வேற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டிஷ் வச்சிருக்காருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 நீங்கள் சொன்னீங்க லைவாக போட்டு தராங்க. சிக்கன் 65 மசாலா போட்டு இப்போ வச்சிருக்கிறேன். கேட்டிங்கன்னா லைவாக அப்படி பொரிச்சு தந்துடும். அடுத்து இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம பென்சிலை வெயிட்டிங்க போய் பார்த்துட்டே இருங்க. கேட்டிருக்கேன் இதெல்லாம் பொரிச்சு லாஸ்ட்ல அந்த ரவுண்ட்ல சாப்பிட்றதுக்காக நான் வெயிட்டிங் லைன்ல நிற்கிறப்ப. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போ மட்டன் சூப் வருது. மட்டன் ஆட்டு எலும்பு சூப். ஓ சூப்பர். மட்டன் எலும்பு சூப்பு, நார்மல் சூப் இல்லை, நார்மல் ஆட்டு எலும்பு சூப்பு. வேறு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 வந்து வித் போனோட பக்கோடா. ஓகே. சிக்கன் பக்கோடா 65. இது வந்து போன்லெஸ் பக்கோடா. ஓ, இது இந்த சைடு வெரைட்டி இருக்குங்க. இது போன்லெஸ். ஓ போன்லெஸ். ஆமா போன்லெஸ். இது வந்து வித் போன் பக்கோடா. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. இப்போ அடுத்து வந்து எல்லா விதமான டிஷ்லையும் நாங்கள் 1-2 டேஸ்ட் பார்க்கணும். இல்லைன்னா பென்சிலே அடுத்த வாரம் நம்ம கூட வரமாட்டாப்புல. பாருங்க, அடுத்து பென்சிலே வெயிட்டிங். அவரோட பார்ட்டு இப்போ சமைச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காரு. அதனால அவங்க குக்கிங் பண்ணி தருவாங்க. ஜி அதில் ஒரு 2-3 தொக்கு சொல்லுங்க ஜி. தலைக்கறி சொல்லுங்க, ஈரல் சொல்லுங்க, எல்லாத்துலேயும் ஒன்று சொல்லுங்க. இல்லைன்னா நம்மளால் அப்புறம் வந்ததுக்கு என்ன இருக்கு பாருங்க. இது வந்து சாம்பிள். இது வந்து இந்த சூப்பு சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபுட் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்காப்புல. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பென்சிலே இதை டார்கெட் பண்ணியிருக்காரு. ஆள் பார்க்கறதுக்கு தான் பென்சிலு பண்ணு மாதிரி இருப்பா. நீ வச்சு வாங்கத்தல என்னங்க மட்டன் சிக்கன் எல்லாரும் வீட்லையும் சமைப்போம். ஆனால் இந்த தலைக்கறி, போட்டி, இந்த நுரையீரல், இந்த கிட்டி மாங்காய் அதில் மேக்ஸிமம் யாரும் வீட்டில் செய்ய மாட்டோம். அந்த வீட்டில் செய்யாத ஐட்டம்னா இப்போ நம்ம இங்கே செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ யாரும் இப்போ நான்வெஜ் பிரியருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் சிக்கன் மட்டன் மட்டும் தான் சாப்பிட்ருப்பீங்க.
மற்றபடி இந்த தலைக்கறி போட்டி இந்த ஐட்டம்லாம் மேக்ஸிமம் யாரும் வீட்டில் செய்ய மாட்டாங்க. அந்த செய்ய முடியாத அந்த ஐட்டம் தான் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இங்கே. இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இருக்கும். இது மட்டன் தோஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் மேக்ஸிமம் அந்த போட்டி ஐட்டம்லாம் வீட்டில் யாரும் செய்யறது பயப்படுவாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் செய்யவும் மாட்டாங்க. இப்போ அந்த ஐட்டம்லாம் இப்போ உடல்நலத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட பொருள் எதுவுமே நம்ம ஐட்டத்தில் எதுவுமே சேர்க்கறது இல்லை. இந்த கலர் பவுடருங்க, மேக்ஸிமம் இந்த அஜினமோட்டோ, அந்த மாவு ஐட்டம் இதெல்லாம் எதுவுமே நம்ம எல்லாமே தான் நம்ம சமைச்சு வச்சுருக்கோம். அதனால் வந்து உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கும். வந்துச்சா பென்ஷனை வருஷத்துல காலி பண்ணிடலாமா? சரி இருக்குது அது மாத்திரம் ஸ்பூன் கொடுப்போம். பாருங்க மக்களே, ஸ்பூன் கேட்குற கேப்ல காலி பண்றாப்ல சிக்கனை. சிக்கனை ஸ்பூன்ல சாப்பிட முடியும். பெப்பர் மசாலா டேஸ்டா அமேசிங். நீ பேசிட்டே இரு, நான் காலி பண்ணிடுறேன். இது என்னது? இது வந்து தலைக்கறிங்க. இது இடியாப்பம் இருக்கா? ஜி இதுல வந்து ஆளுக்கு ஒரு பீஸ் தான் எடுக்கணும். இதே டிஷ் சொல்றேன்னு சொல்லி மொத்தமா காலி பண்ணிடுறாங்க. அதனால எங்க போனாலும் சாம்பிள் பாக்குறேன்னு சொல்லிட்டு மொத்த டிஷ்ஷையும் காலி பண்ணிடுறாப்லங்க. பாருங்க மக்களே, சாம்பிள் பார்த்தாச்சு. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. அட்டகாசமான டேஸ்ட். இந்த வீடியோ மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க அதுக்குள்ள கட் பண்ணிட்டு தின்ற வேலை இருக்கா பாருங்க. சைடிஷ் இடியாப்பம், இட்லி, சப்பாத்தி. இடியா சொல்லி முடிச்சிடறேன் வெய்யா. பாருங்க அந்த அளவுக்கு டெஸ்ட் அவ்வளோ பிரியமா இருக்காப்ல. பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஆளு. ஈவினிங் தானே ஆகுது, நைட்டு கூட ஆகலையே. ஓகே சாப்பிடலாம். ஓகேங்க பாய். ஓகே பாயா. எனக்கு சப்பாத்தி ஒரு வாய் சாப்பிட்டு அட்டகாசம். இங்க பாரு என்ன பாத்தியா, நீ மட்டும் சாப்பிடு, நானும் சாப்பிடும். எங்களுக்கு கிடையாது. ஒரு இது வந்து தலைக்கறி. எங்கால் என்ன டேஸ்டா சாப்பிட்றாரு பார்த்தீங்களா? செம்ம டேஸ்டா இருக்கும். உள்ள குழந்தைட்டே போட்டுருக்காங்க. செம்ம டேஸ்ட். நீங்க வந்து அந்த
இது வந்து இந்திரா நகரில் இருக்குது இந்த கடை. இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடையில் டேஸ்ட் பண்ணாமல் போகாதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா